நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் அந்த மதுரை இதய மண்ணில் பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க. அதாவது யாரையும் நாங்கள் எப்பவுமே குறை சொல்லி பேச மாட்டோம். அவருடைய படத்தை பார்த்து நாங்கள் ரசிக்கக்கூடியவங்க தான், மரியாதை இருக்கும். ஆனால் அந்த மாநாட்டில் வந்து அதிமுகவுக்கு இருக்கின்ற தலைவர் பார்த்து எப்படி பற்ற தலைவர் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்துருச்சு. எங்களுடைய தலைவர் இப்போ யார்? எடப்பாடியார் அவர்கள். அவரை பார்த்து வந்து யாருன்னு தலைவர் அதிமுக யாருன்னு தெரியாதுன்னா இதுக்கு மேல யாராவது இருக்க முடியும்? இப்படி எல்லாம் ஒரு அரசியலுக்கு வந்து அவர் என்ன பண்ண முடியும்? யாரு வேணாலும் போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட தலைவர். இப்ப அவர் பேசிட்டு நான் சிங்கம், நான் எப்போது ஒரு தடவை வெளியே வருவேன்னு சொல்லிட்டு அவர் நம்ம தலைவரை பத்தி பேசுறாரு. எங்க தலைவரை எடப்பாடியாரை பத்தி பேசக்கூடிய உரிமை அவருக்கு மட்டுமில்லை, யாருக்கு. அப்படிப்பட்டவரை பார்த்து இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நடிகர் இப்படி பேசுறாரு. ஆகவே இதை விட பெரிய கூட்டத்திலாம் பாத்தீங்கன்னா பிரஜாராஜ்யத்துல சிரஞ்சீவி அந்த கூட்டத்தை எடுத்து பாருங்க, இதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. இதெல்லாம் காமிச்சாரு. இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியே இல்லாம கலைச்சிட்டு போயிட்டாங்க. ஆகவே நீங்க இது சாதாரண கட்சிக்கு தலைவராக எடப்பாடியார் இல்ல, 53 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி. விஜய் மட்டுமல்ல, இது யாரையும் தடுக்க முடியாது. எடப்பாடியார் முதலமைச்சராவது உறுதி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பற்றி பேச தவிக தலைவர் விஜய்க்கு தகுதியில்லை என்றும், சிரஞ்சீவியோடு ஒப்பிட்டு மிகவும் காட்டமாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேசிய காட்சிகளை தற்போது திரையில் பார்த்தோம். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.